எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலில் தனுசு ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். 2025 ஆகஸ்ட் 4 முதல் 10 வரை தமிழில் கலியுகம் விஸ்வாவசு வருடம் ஆடி 19 முதல் 25 வரை பொது தலைப்பாக நினைத்தது நடக்கும் மகிழ்ச்சி என்று தந்திருக்கின்றேன். காரணம், இரு சுபர்கள் குரு மற்றும் சுக்கிரன் இணைந்திருக்கும் போது நிச்சயம் ஏதோ ஒரு வகையில நினைத்தது நடக்கும். உங்களுக்கு தனுசு ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை துணை உங்களோடு இருப்பவர்கள், அதாவது வேலையானாலும் சரி, அது அல்லது வழிப்போக்கம், ஏதோ ஒரு ஊருக்கு செல்கிறீர்கள், வழியிலே வரக்கூடியவர்கள் கூட ஏதோ ஒரு அனுகூல சிந்தனை உங்களுக்கு தந்துவிடலாம். இப்படி பல நிலைகளிலே வெற்றியை தர அற்புத யோகங்கள் எல்லாம் இணைந்திருக்கிறது. தொடர்ந்து இதை பற்றி பார்ப்போம். முதல் 7-8 நிமிடத்துல ராசி பலன்களும், அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளையும் சற்று விரிவாக காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஓசி யோகம் என்பது சுக்கிரன் மற்றும் குரு 7ஆம் இடத்துல இணைந்திருக்கிறார். இதனால் ஒரு திறன், ஒரு வெற்றி, ஒரு புதிய விஷயத்தை கற்று மனதை மகிழ்ச்சியோடு வைத்திருப்பதற்கான ஒரு அமைப்பை இது தந்துவிடும். அது மட்டுமல்லாமல் இந்த குரு சுக்கிரன் ஆதியோகத்தை தருகிறது. ஆகையினாலே ஒரு நல்ல அனுகூல பலன்களை அரசு வழியில பெறுவதற்கு, மனநிலைக்கு நிகரான சில சந்தோஷ நிலைகளை பெறுவதற்கான வாய்ப்பையும் இது தருகிறது. அதோடு கூட உங்களுடைய ராசிக்கு 12ஆம் நிலையில சந்திரன் இருந்து துவங்கக்கூடிய வாரம். சந்திரன் அஷ்டமத்து அதிபதியாக இருப்பவர். ஆகையினால் விபரீத ராஜயோகம், உங்களுடைய மனோ நிலையில ஏதேனும் வருத்தம் இருந்தாலும் அது திடீர் என்று சந்தோஷமாக மாறக்கூடிய அமைப்போடு துவங்கக்கூடிய வாரம். 4 மற்றும் 5, அதாவது திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில சந்திரன் ராசிக்கு 12ல இருந்தாலும், ஏதோ சிறு சிறு செலவுகள் என்று இருந்தாலும் கூட அது மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்துல சந்திரன் பயணப்படக்கூடிய வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் பௌர்ணமி சந்திரனாக பிரகாசிப்பது. ராசியிலே சந்திரன் வரும்போது புதன், வியாழக்கிழமைகளிலே குருவினுடைய, ராசிநாதனுடைய பார்வை, சுக்கிரனுடைய பார்வை, சனியுடைய பார்வை, செவ்வாயுடைய பார்வை என்று இருக்கக்கூடிய காரணத்தினால் பல நிலைகளிலே நீங்கள் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு. என்ன தவறு செய்யக்கூடாது, சாத்வீகமான முறையல்லாத விஷயங்களில ஈடுபடக்கூடாது, சட்டத்திற்கு புறம்பான எத்திக்ஸ் சமுதாயம் எது வேண்டாம் என்று சொல்கிறது, அதிலிருந்து விலகி இருப்பது சிறப்பு. அது மட்டுமல்லாமல் நபாச யோகங்களில பாச யோகத்தோடு இருக்கிறது. அதாவது தேவையற்ற வீண் பேச்சை குறைத்துக் கொள்ள வேண்டும். ரகசியங்களை வெளியே சொல்லாமல் இருப்பது சிறப்பு. அதே போல் வேறு யோகம் என்பது வார துவக்கம் முதல் அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் முழு வாரமும் இருக்கிறது. ஆகையினால் நல்ல செல்வச் செழிப்பு, வாழ்க்கை துணை வழியாக நன்மைகள், குழந்தைகளுக்கான நன்மைகள், இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இருந்தாலும் 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கிறார். ஆகையினால் பல நிலைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக உங்களுடைய சுகம், சுகம் என்பது சாதாரணமாக எளிதிலே வராமல் சற்று கூடுதல் உழைப்பு இருந்தால் மட்டும்தான் மனதிற்கான மகிழ்ச்சி, சுகமெல்லாம் வரும். வீட்டிற்கான ஒரு செலவு, மராமத்து, மெயின்டெனன்ஸ் செலவு வரும். வாகனத்தை புதிதாக மாற்றுவதோ அல்லது திடீரென்று வாகனத்திற்கு ஏதோ ஒரு செலவுகள் வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வீட்டிலே விவசாயத்தில் இருக்கிறீர்கள் என்றால், மாடு, மனை வைத்திருக்கிறீர்கள் என்றால், மாடு போன்ற விஷயங்கள், அதாவது இந்த கால்நடைகளுக்கு ஏதோ ஒரு செலவு, ஏதோ ஒரு உடல்நலக்குறைவோ அல்லது ஏதோ ஒரு செலவு செய்வதற்கான வாய்ப்பையும் இந்த கிரகநிலைகள் காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் தர்ம கர்மாதிபதிகள் இணைந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் வாழ்க்கை துணையின் வழியாக வர வேண்டிய தன லாபத்தை நீங்கள் ஏதோ ஒரு நுட்பமாய் பேசி பெற்றுக் கொள்ளலாம். ஆராய்ச்சி படிப்புகளிலே இருக்கிறீர்கள் அல்லது ஆராய்ச்சி நிலைகளிலே ஒரு முக்கிய பதவி பொறுப்பில் இருக்கிறீர்கள் என்றால் நல்ல பெயர் புகழ் வரக்கூடிய அமைப்பை இந்த வாரம் தருகிறது. உங்களுக்கு வழிபாடு என்றால் சனிக்கிழமை அனுமன் வழிபாடு, நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். வியாழக்கிழமைகளிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் பிரதோஷ நேரத்திலே சென்று வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும். மூலம் நட்சத்திரத்தில பிறந்திருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களாக இருந்தால் கேது பகவான் உங்களுடைய நிலையில எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீர்களோ, அதாவது இதுவரை தொடர் முயற்சி, விடாமுயற்சியிலே இருக்கிறீர்கள், ஏதோ ஒரு நல்ல வேலை, நல்ல திட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்கான வெற்றி இப்போது இருக்கும்.
அதற்கு உரிய மனிதர்கள், அரசு இது அனுகூலமான பலன்களை எல்லாம் தந்து வெற்றியை தருவார். ராகு பகவானுடைய அருளும் உங்களுக்கு இருக்கிறது. ராகு அதாவது 3ஆம் இடத்திலே முயற்சிக்கு குரு பகவானுடைய பார்வை பலத்தின் மூலமாக நற்பலன்களை உங்களுடைய முயற்சிக்கு பெறுவார். பூராடம் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனோடு இணைந்திருக்கக்கூடிய காலத்தில மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் எதை நினைத்து காத்திருந்தீர்களோ அதெல்லாம் தானாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாரமாக இது அமையும். நீங்கள் சிறிய முயற்சியாவது செய்திருக்க வேண்டுமானால் எது தடைபட்டிருந்ததோ அந்த வேலை நடக்க துவங்கும். தனலாபம் என்பது ஏற்படும். ஆகையினாலே விஸ்வரூப வெற்றி வேண்டும் என்றால் தொடர்ந்து உங்களுடைய வேலைகளிலே தொய்வு இல்லாமல் செய்யுங்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்திலே பிறந்திருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு சூரியன் புதனோடு இணைந்து புத ஆதித்யம். அந்த புதன் வக்கரம் மற்றும் அஸ்தங்கரம். மறைந்த புதன் நிறைந்த செல்வம் ஞானத்தையும் தரக்கூடிய நிலை. ஆகையினால் உங்களுக்கு பல நிலைகளில எது நினைக்கிறீர்களோ அது நடக்கும். நினைத்தது நடக்கும். மகிழ்ச்சி ஏற்படும். சனி செவ்வாய் இணைவு இருக்கக்கூடிய காரணத்தினால் வாகன பயணங்களில மிக கவனமாக இருக்க வேண்டும். கடன் கொடுப்பது, நகைகளை இரவல் கொடுப்பது இவையெல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் இந்த நிலை உங்களை முட்டுச்சந்தில் கொண்டு நிறுத்தி திக்குமுக்காட வைத்துவிடும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். வருமானம் உயரக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கிறது. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் கவனமாக, அதாவது அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருந்தால் அதை உரிய நேரத்திலே அவர்களுக்கு செய்து கொடுக்க பாருங்கள். இல்லை என்றால் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் பெரும்பாலுமே இந்த தனுசு ராசி என்பவர்களாகிய நாம் நம்மை நாமே உயர்ந்தவர்கள் என்று கருதுவோம். அது சரிதான். இருந்தாலும் நம்மை நாம் உயர்த்தி கொள்வதற்காக பொது இடங்களிலே அல்லது மற்றவர்களிடம் நம்மை உயர்த்தி பேசியோ அல்லது நம்முடைய திறமைகளை காட்டுகிறேன் என்று கேலி கிண்டலுக்கு ஆளாகக்கூடாது. இது சில நேரங்களிலே சிக்கலை தரும், மன வருத்தத்தை தரும். குரு உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் வெற்றியாக்குவார். குரு பகவான் அதிர்ஷ்டம் வீட்டு வாயிலை தட்டக்கூடிய அமைப்பையும் தருகிறது. தாய் தந்தையினுடைய உடல் நலத்தின் மீது கவனம். மாணவர்களுக்கு மறதி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக எல்லோருக்கும் மறதி, அதாவது தனுசு ராசி என்பவர்களுக்கு மறதி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் பாடங்களை சற்று கூர்ந்து கவனிப்பது, செய்யக்கூடிய வேலைகளில கவனத்தோடு செய்வது மிக முக்கியம். கணவன் மனைவி உறவில இனிமை தரக்கூடிய காலம். ஆகையினால் எதுவாக ஆனாலும் இருந்தாலும் வெற்றி வேண்டுமென்றால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த வாரம் வெற்றி தோல்விகள் என்பது வாழ்க்கையில் மாறி மாறிதான் வரும் என்பதை புரிய வைக்கக்கூடிய வாரம். 3இல் ராகு இளையோரோடு முரண்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். திடீர் தைரியம், திடீர் தைரிய குறைவு என்றெல்லாம் இருக்கும். ஏனென்றால் இந்த 3இல் ராகு அப்படித்தான் செய்யும். இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை. ராகுவை குரு பார்க்கக்கூடிய காரணத்தினால் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இருந்தால் தைரியத்தோடு சட்டபூர்வமான விஷயங்களை எடுத்து செய்யும் போது, சாத்வீகமான விஷயங்களை செய்யும்போது வெற்றி என்பது இருக்கும். உங்கள் இல்லத்தில இளையவர்களுக்கு உடல் நலத்தில் சற்று கூடுதல் அக்கறை தேவை. சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய காரணத்தினால் நண்பர்கள், உறவினர்கள் அக்கம் பக்கத்திலே சண்டை செய்து கொள்ளாமல் இருங்கள். உங்களோடு வேலை செய்பவர்களோடு கருத்து முரண்பாடு இருந்தால் பேச்சால் அதை பிரச்சனையாக்கி கொள்ளக்கூடாது. எனது அன்பு நேயர்களே, இந்த விஸ்வாவசு வருடம் ஆடி 19 திங்கட்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 4, 2025 திங்கட்கிழமை என்று 11:42 AM வரை தசமி, அதன் பின்னர் ஏகாதசி திதி. அனுஷ நட்சத்திரம் 9:12 AM வரை, பிறகு கேட்டை. திங்கட்கிழமை ஆகஸ்ட் 4 நாள் முழுவதும் சித்த யோகம். அனுஷம், இந்த அனுஷ நட்சத்திரத்து நாட்களிலே ஏற்படக்கூடிய நட்பு உயர்வு தரும். நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்வதன் மூலமாக, நல்ல விஷயங்களை கேட்பது மூலமாக அற்புதங்கள் நிகழும். ஆகினாலே கூடிய அளவிலே இந்த நாளிலே நல்லதை நினைத்து நல்லதை செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும். அடுத்தது ஆடி 20 செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் 5, 2025 திதி 1:12 PM வரை ஏகாதசி திதி, பின்னர் துவாதசி. கேட்டை நட்சத்திரம் 11:22 AM வரை, பிறகு மூலம். ஆகையினாலே 11:22 வரை மரண யோகம், அதன் பின்னர் சித்த யோகமாக அமைகிறது. கருநாள், தன்ய நாள். தெய்வ வழிபாடு செய்வது, தான தர்மங்கள் செய்வது இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும். புத்திரதா ஏகாதசி, குழந்தை வரத்திற்காக இந்த நாளிலே விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு,
பெருமாளிற்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்வது நன்மைகள் தரும். வைத்திருதி சிரார்த்தம், தில தர்ப்பணம், திலஹோமம் செய்வதற்கு ஏற்ற நாள். அடுத்தது புதன்கிழமை. புதன்கிழமை ஆடி 21 ஆகஸ்ட் 6 2025 2:08 PM வரை துவாதசி திதி, அதன் பின்னர் திரையோதசி திதி. 12:59 PM வரை மூலம் நட்சத்திரம், அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். வைத்திருதி நாம யோகம். 12:59 வரை மரண யோகம். ஆகையினாலே சுப காரியங்களை இந்த நாளிலே புதன்கிழமை என்று தவிர்ப்பது நல்லது. பிரதோஷம் மாலை வேளையில உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் அங்கு சென்று நந்திக்கான வழிபாடு, நந்திக்கான அபிஷேகங்கள், ஆராதனை இவற்றையெல்லாம் பார்ப்பது அருள் பெறக்கூடிய அமைப்பை தரும். இந்த புதன்கிழமை முதல் முனிவர்கள் எல்லாம் அல்லது சிலர் தொடர்ந்து விரதங்களில் இருப்பார்கள். அவர்கள் தயிர் சாப்பிடக்கூடாது. இந்த நாள் முதல் தயிர் சாப்பிட மாட்டார்கள் ஒரு மாதத்திற்கு. பெருமாளிற்கு புதன்கிழமை என்று வனமாலை சாற்றி வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும். இந்த வனமாலை என்பது என்னவென்று பார்ப்போம். அதன் முன்பு பெருமாளுக்கு இந்த வனமாலி கதி சாரங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமன் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரசக்து என்று ஸ்ரீமன் நாராயணன் புகழ்பாடும் ஸ்லோகத்திலும் கூட வனமாலி கதி சாரங்கி வனமாலி என்று வனமாலையை அணிந்திருக்கக்கூடியவனே என்று சொல்வார்கள். இந்த வனமாலை என்பது வேறொன்றுமல்ல, பெருமாளுக்கு மாலை சூட்டும் போது 5 விதமான பூக்கள், அதுல ஒன்று துளசி இலைகளையும் பூக்களாகவே எடுத்துக்கொண்டு துளசி, மல்லி, குண்டுமல்லி, பவளமல்லி, தாமரை, மந்தாரை இவையெல்லாம் இணைத்து, இதுதான் இந்த 5 பூக்களை வைத்து தொடுக்கக்கூடிய மாலை தான். அதை அணிவிப்பதுதான் வனமாலை அணிவிப்பது. இது வனமாலையை அணிவித்து பெருமாளை வணங்கும் போது எந்த தடையும் நீங்கக்கூடிய அற்புதத்தை தரும் புதன்கிழமை என்று. அடுத்தது வியாழக்கிழமை ஆடி 22 ஆகஸ்ட் 7 2025 2:28 PM வரை திரையோதசி, பின்னர் சதுர்த்தசி. பூராடம் நட்சத்திரம் 2:1 PM வரை, அதன் பிறகு உத்திராடம். நாள் முழுவதும் வியாழக்கிழமை சித்த யோகம். வியாழக்கிழமை இன்று மாத ஸ்மார்த்த நரசிம்ம சதுர்த்தசி. ருண விமோசன ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யும் போது நன்மை தரும். அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆடி 23 8 ஆகஸ்ட் 2025 2:12 PM வரை சதுர்தசி, அதன் பின்னர் பௌர்ணமி. உத்திராடம் நட்சத்திரம் 2:28 PM வரை, பிறகு திருவோணம். 2:28 PM வரை சித்த யோகம், அதன் பின் மரண யோகம். இந்த நாள் ஒரு சுப நாளாக அமைகிறது. தேவையான எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். இந்த நாள் பௌர்ணமி பூஜைக்கு ஏற்ற நாள். மாலை வேளையில சத்யநாராயண பூஜை நடக்கக்கூடிய இடங்களிலே சென்று கலந்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். 16 பேரும் பெற்று சிறப்பாக வாழ விரதங்கள். அது மட்டுமல்ல, கலசம், படம், துளசி மாடம் இவற்றை அலங்கரித்து வரலட்சுமி விரதம் செய்யக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைகிறது. வரலட்சுமி விரதம் மற்றும் சத்யநாராயண விரதம், இந்த 2 விரதங்கள் தான் தெய்வங்களுக்காக சொன்னது, மக்களுக்காக ஏற்ற ஒரு விரதமாக அமைகிறது. மற்றவையெல்லாம் ரிஷிமுனிகள் சொன்ன விரதமாக அமையும். நாரத பெருமாள் சொன்னது சத்யநாராயண விரதம், சிவன் சொன்னது பார்வதிக்கு இந்த வரலட்சுமி விரதம். இந்த நாள் ஹயக்ரீவர் உற்பத்தி தினம். ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை அணிவித்து அருள் பெறுங்கள். நல்ல கல்வி, நல்ல செல்வம் வருவதற்கு, சிறப்பு ஏற்படுவதற்கான நாள். மேலும் இந்த வெள்ளிக்கிழமை மாத நரசிம்ம சதுர்த்தசி. அடுத்தது சனிக்கிழமை ஆடி 24 9 ஆகஸ்ட் 2025 1:24 PM வரை பௌர்ணமி, அதன் பின்னர் பிரதமை. திருவோண நட்சத்திரம் 2:23 PM வரை, அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இந்த நாளிலே ஆவணி மாதம் அவிட்டம் நட்சத்திரம் ஆகையினாலே ஆவணி அவிட்டம் பூநூல் மாற்றக்கூடிய நாளாக அமைகிறது. ருக் எஜுர்வேத உபாகர்மா நாள். சனிக்கிழமை ஆன இன்று சர்ப்ப பலி என்று போட்டிருக்கும் பஞ்சாங்கத்திலே. சர்ப்ப பலி என்பது இந்த நவகிரகங்களிலே ராகு கேதுக்கான பரிகாரங்கள் செய்ய, பாம்புகளுக்கான பூஜை சடங்குகள் செய்வதற்கு ஏற்ற நாள். பாம்பு கோயில்கள் அல்லது நாக தோஷ நிவர்த்திக்காக கோயில்களுக்கு சென்று சர்ப்ப பலி என்ற பூஜையை செய்வார்கள். இது நாகதோஷத்தை போக்கும் என்று நம்பப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த நம்பிக்கை கை கொடுக்கவும் செய்கிறது. கேரளாவிலே அஷ்ட நாகங்களுக்கும் நாக தேவதைகளுக்கும் பூஜை செய்யக்கூடிய நாள். இன்று ஸ்ரவண விரதம். ஸ்ரவண விரதம் இருப்பவர்களுக்கு பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும்.
அடுத்து விஸ்வாவசு வருடம் ஆடி 25 ஞாயிற்றுக்கிழமையாக அமைவது 10 ஆகஸ்ட் 2025. திதி 12:10 PM வரை பிரதமை, அதன் பின்னர் திதியை. அவிட்டம் நட்சத்திரம் 1:52 PM வரை, பிறகு சதயம். மதியம் 1:52 PM வரை மரண யோகம். இந்த நாள் இஷ்டி என்று பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கும். இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். சிரவண பகுலம். காயத்ரி ஜபம் பெரும்பாலும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இந்த காயத்ரி ஜபம் பாராயணம் செய்வதன் மூலமாக நாம் அளவற்ற அருளை பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறோம். அசூன்ய சயன விரதம். இந்த நாளில இந்த அசூன்ய சயன விரதம் இருந்து பெருமாளுக்கான வழிபாடு எல்லாம் செய்வது என்பது நிம்மதியான தூக்கம் மற்றும் நிறைவான வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ஆவணி மாதத்திலே வரக்கூடிய இந்த கிருஷ்ணபக்ஷ திதியை நாளிலே இது கடைபிடிக்கப்படுகிறது. இது அற்புதமாக நிம்மதியான உறக்கம். ஏனென்றால் அது ஒரு முக்கியமான விஷயம். 8 அல்லது 9 மணி நேரம் உறக்கம் என்பது தேவை ஒரு மனிதனுக்கு. அது இல்லை என்றால் பல நோய்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும், மன நிம்மதி இல்லாமல் போகும் என்று சொல்வார். அதனால் அசூன்ய சயன விரதம் கடைபிடிப்பது நன்று. இதன் காரணமாக இல்லறத்திலும் நல்லறம் சுபத்துவம் கூடும், நிம்மதி மகிழ்ச்சி இருக்கும், சயன தோஷங்கள் விலகும். எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவியுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.